மாமல்லபுரம் அருகே நெம்மிலி மீனவ குப்பத்தில் தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இன்னும் அதற்கான பணியை துவங்காததை கண்டித்து அப்பகுதி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். தற்போது மீனவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? சிவரஞ்சனி, நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி மீனவக்குப்பம். இந்த மீனவக்குப்பத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டி பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு இடங்களில் முன்வைத்துள்ளனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திடமும் மீன்வளத்துறை நிர்வாகத்திடமும் மீன்வளத்துறை அமைச்சரிடமும் இதுபோன்ற பல்வேறு இடங்களில் பல்வேறு முறை பலவிதமான கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்துள்ளனர். ஆனால் இந்த பகுதியில் தூண்டில் வளைவு இதுவரை அமைக்கப்படவில்லை. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சட்டசபையில் இந்த பகுதிக்கு ஒரு தூண்டில் வளைவு அமைப்பதற்கு ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கியதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அறிவிப்பு மட்டுமே வெளியானது. அதற்கான எந்த ஒரு பணியும் இதுவரை இந்த பகுதியில் செய்யப்படவில்லை. ஆகையால் இந்த பகுதியில் அதிக அளவு கடல் அரிப்பு ஏற்பட்டு இந்த மீனவ பகுதிக்குள் கடல் உள்ளே புகழக்கூடிய ஒரு அபாயம் உள்ளதாகவும் இந்த மீனவ மக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த கடலிலிருந்து இந்த மீனவ குப்பம் சிறிது ஒரு 20 மீட்டர் தூரமே உள்ளது. இந்த பகுதி ஒரே ஒரு சாலை, அதுவும் அரிப்பு ஏற்பட்டு தற்போது அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதி நிலை வருகின்றன. இந்த சாலை முழுமையாக அந்த கடல் அரிப்பு ஏற்பட்டால் அடுத்து இந்த மீனவ குப்பம் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் இந்த கடல் புகழக்கூடிய ஒரு அபாயம் இந்த பகுதி நிலை வருகின்றன. எப்பொழுது இந்த பகுதியில் கடல் அரிப்பு அதிக அளவு ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தில் இந்த பகுதி மக்கள் மீனவ மக்கள் இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த காட்சியை கூட பார்க்கலாம். இந்த மீனவ குப்பத்தின் ஒரு கோவில் இது. இந்த கோவில் கீழே அதிக அளவு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டதால் இந்த கோவிலும் முடிந்து கீழே விடக்கூடிய ஒரு நிலை தான் இங்கே நிலை வருகின்றன. அந்த அளவுக்கு மக்கள் இந்த ஆபத்தான நிலையில் தினந்தோறும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த ஒரு முனைப்பும் இந்த பகுதியில் அரசு காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது குறித்து மக்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த கடலில் இறங்கி போராட்டம் ஏன் நடத்துறீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? சார், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் தாலுகா நெம்மலிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவங்க. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு ஏப்ரல் மாதம் நமது மீன்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில் நமக்கு தூண்டில் வளைவு அமைத்து ஊரை இது பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தார் 25 கோடியில். பட் இதுவரையும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையும் எந்த ஒரு தூண்டில் வளைவு, எந்த ஒரு அடிக்கல் நாட்டு விழாவும் எதுவுமே எந்த ஒரு வேலையுமே தொடங்கலை. இதனால் ஏற்கனவே இருந்த பாதிப்பை விட நிறைய பாதிப்பு வந்துச்சு. நீங்களே காட்டியிருப்பீங்க மக்கள்கிட்ட. இது மேலும் இன்னொரு மாதம் தள்ளி போச்சுன்னா ஊரே அழிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த மீன்வளத்துறையும் நமது மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே தலையிட்டு எங்களுக்கு விரைவாக தூண்டில் வளைவு அமைத்து தருமாறு உங்கள் நியூஸ் சேனல் மூலமாக எல்லாரும் கேட்டுக்கிறோம். இந்த போராட்டத்தை இப்போ நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான் எடுத்திருக்கோம். எங்களுக்கு பதில் வரலைன்னா இதை நாங்கள் சாலை மறியலாகவும் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு எடுத்துன்னு போவோன்றது உங்கள் நியூஸ் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சிவரஞ்சனி, இந்த மீனவர்கள் கூறியதை கேட்டுக்கலாம். கவன ஈர்ப்பு போராட்டம் தான் தற்போது கடலில் இறங்கி போராட்டம் மேற்கொள்கிறோம். இந்த போராட்டத்தின் அடிப்படையை தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த ஒரு முனைப்பும் ஏற்படவில்லை என்றால் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவதாக ஒரு தகவலும் தெரிவித்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.